வாசிங்க. ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போவோம். ஆதியாகமம் 17:2. வாசிக்க கேட்போம். நீர் பேசும், நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் மூலம் கேட்குறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பாருங்கள் தேவனுடைய பிள்ளைங்களே, கொஞ்ச நேரம் நம்ம இந்த பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். இதுக்கு பிறகு நடக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கிறது. தேவன் ஆபிரகாமுக்கு 1/1 தேவன் செய்கிறதை பார்க்குறோம். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அந்த ஒரு புதிய உடன்படிக்கை, அந்த ஒரு புதிய உடன்படிக்கை தான் இந்த மேன்மை, இந்த ஆசீர்வாதத்துக்கு சுதந்தரிக்க அது வழியாக இருக்கிறது. அப்போ இந்த இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். அதிலே 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. புதிய உடன்படிக்கை, புதிய ஒரு வசனத்தை மேலே நான் விட்டு வச்சிருக்கிறேன், அது பிறகு நம்ம வாசிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 2ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கும்போது வாசிங்க. ஏற்படுத்தி பாருங்கள், அந்த உடன்படிக்கை நம்மை பெருக செய்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ பெருக்கம் எதில் இருக்குதுன்னா, அடுத்தது ஒரு ஸ்திரியை நாம் பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? இதை ஒப்பிட்டு, இந்த சத்தியத்துக்கு ஒப்பிட்டு ஒரு ஸ்திரியை பார்த்து அவளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்வளோ பெருக்கத்தை உண்டு பண்ணார் என்று பார்த்து நாம் என்ன பண்ண போகிறோம்? நிறைவு செய்ய போகிறோம். அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில் எவ்வளோ சுகம் உண்டு, கிறிஸ்துவ வாழ்க்கையில் எவ்வளோ சமாதானம் உண்டு, எவ்வளோ மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு என்று சொல்லி நான் இப்போது உங்களுக்கு காமிக்கிற அந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு எடுத்து காமிக்கும் பிரியமானவர்களே. அப்போது இங்கே ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், எனக்கும் உனக்கும் நடுவில் ஒரு புதிய உடன்படிக்கையை வைக்கிறேன். அல்லேலூயா. அதுக்கு மேல் வசனத்தை நம்ம கொஞ்சம் வாசிக்கும்போது ஒரு இன்ட்ரடியூஸ் ஆண்டவர் அங்கே வைக்கிறார். ஒரு மறுபடியும் ஒரு ஞாபகத்தை கர்த்தர் உண்டு பண்ணுறார். என்னன்னு சொன்னால், மறுபடியும் அவருடைய நாமத்தை அவர் என்ன பண்ணுறாரு? வெளிப்படுத்தி காமிக்கிறார். ஆபிரகாமுக்கு தெரியும், அவர் யெகோவா, அவர் எல்சடா, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்புறம் பலி செலுத்தும் போது, ஈசாக்கை பலி செலுத்தும் போது என்ன சொல்கிறாரு? என்ன பேர் வைக்கிறாரு? எப்படிங்க? பார்த்து கொள்வார் என்று பேர் வைக்கிறாரு. அப்போது இதெல்லாம் நம்ம நிறைய இப்போ பேச நேரம் இல்லை. பாருங்கள், இன்னும் அநேக காரியங்களை இந்த ஆபிரகாம் புரிந்து கொண்டால் அறிந்து கொண்டார். ஆனாலும் இந்த புதிய பிளஸ்ஸிங்குக்கு ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கையை வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட, நம்முடைய ஜீவியத்தில் கூட, நாம் எதிர்பார்க்குற காரியங்களில் கூட, இல்லை நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய நன்மைகள் இருக்குமானா வேணும் என்று சொன்னால் நாம் என்ன பண்ணோம்? ஒரு புதிய உடன்படிக்கையை, ஒரு புதிய சிருஷ்டிக்குள்ளே நாம் கடந்து போகிறது நல்லது பிரியமானவர்களே. அதான் சொல்கிறார் அங்கே முதல் வசனத்தை கொஞ்சம் அழுத்தமாக சொல்லும்போது, தரிசனமாகி பாருங்கள், மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாரு? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். பாருங்கள், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்னே நடந்து கொண்டு எப்படி இரு? உத்தமனாயிரு. வேதம் சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் எப்போதும் துணையாக இருக்கிறார். மாறுபாடு உள்ளவர்களுக்கு அவர் மாறுபாடாக இருக்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் எப்போதும் துணை. தேவனுடைய பிள்ளைகளை நான் எல்லாம் சடனாக செய்ய சொல்ல, நாம் விரும்பினா போதும். அப்படி தானே வேதம்?
நம்ம விரும்பினா போதும், கர்த்தர் நடத்துவார். நாம் நேசித்தா போதும், இது வேண்டாம் இது வேணும்னு சொன்னால் கர்த்தர் நடத்துவார். அப்போது இங்கே தேவன் அழகை பெரிய ஒப்பந்தங்கள்லாம் வைக்கிறார். இந்த 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது ம் ஆ நடந்த காரியம் என்ன? ஆ ஆ ம் ஆ போதும், மறுபடியும் ரிவைண்ட் பண்ணுங்கள் மேல் பகுதியில். நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், போதும், நீ திரளான ஜாதிக்கு தகப்பனாக இருப்ப. அதுதான் நான் பண்ணுற உங்ககிட்ட உடன்படிக்கை. அப்போ நல்லா கவனித்து பாருங்கள். அப்போ இன்றைக்கு நாம் இதுக்கு எவ்வளோ தூரமாக இருக்கிறோம் பாருங்கள். நாம் இனி தான் நம்ம சம்பாதிக்க போகிறோம். இனி தான் எனக்கு சம்பாத்தியம் உயர்வு இருக்குது. இதுக்கு பிறகு தான் என் பிள்ளைங்க என்னை உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க. ஆனால் நம்ம சில நேரத்தில் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் ஒரு பிரதிஷ்டைக்குள்ளே வாழும்போது, நாம் ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே வாழும்போது, நாம் ஒரு உடன்படிக்கைக்குள்ளே இருக்கும்போது நம்மை ஆண்டவர் பெருகிருக்க செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்மை ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக நாம் பெருகி இருப்போம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ இந்த வசனம் முழுவதுமாய் நமக்கு தெரியும், இந்த 17ஆம் அத்தியாயம். இப்போ இந்த ஆபிரகாம் எப்பவும் செய்யாததை ஒன்றை இங்கே செய்கிறதை பார்க்குறோம். ஆண்டவருக்கு முன்பதாக, அந்த சத்தத்துக்கு முன்பதாக, அந்த உடன்படிக்கை முன்பதாக முகங்குப்புற விழுந்து வசிக்கலாம். முகங்குப்புற விழுந்து வணங்கினான். இதான் பலிபீடம். இந்த பயம் இது எந்த வயசுலேயும், தள்ளார வயசுலையாக இருந்தாலும் பரவாயில்ல, கடைசி நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, தேவ பிள்ளைகளுக்கு இந்த பயம், இந்த நடுக்கம் இருந்ததுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக தலையும் ஆடாது, கையும் ஆடாது. தள்ளாடுறது கையாடுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் அவங்கள கொச்சப்படுத்தி பேசலை. அப்போ இந்த பயமும் நடுக்கமும் நமக்கு இருக்குமானா, இது எதில் வருதுன்னா இந்த உடன்படிக்கையில் வருது, இந்த பலிபீடத்தில் வருது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ இந்த புது உடன்படிக்கையில் நாம் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க முடியும். எப்படி? சிரமம் இல்லாமல் எளிய முறையில் நாம் சுதந்திரிக்க முடியும். இன்றைக்கு நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். நம்முடைய பதில் சில நம்முடைய கூப்பிடுதலுக்கு பதில் கிடைக்கிறது, சில நேரத்தில் பதில் கிடைக்க மாட்டேன்து, நம்முடைய விசுவாசம் தோழ்ந்து போகிறது. ஆனாலும் இங்கே ஆண்டவர் இந்த மறுபடியுமாய் இந்த ஆபிரகாமுக்கு தேவன் பல உயர்வுகளை வைக்கும்படி அதுக்கு காரணமாக இருந்தது என்னது? புதிய உடன்படிக்கை. இந்த புதிய மாதத்தில் இந்த ராபந்தின் வேலையில், ஆராதனையில் கர்த்தர் நமக்கும் ரொம்ப நேரம் பேச எனக்கு மனம் இல்லை. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கும் ஆண்டவர் ஒரு புதிய பிளஸ்ஸிங்கை வைத்திருக்கிறார், ஒரு புதிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நாம் பிளான் பண்ணி செய்கிறது அல்ல. நாம் ஒரு பிளான் பண்ணி நாம் ஒரு காரியங்கள்லாம் கொண்டு போய் வைத்து ஜெபம் பண்ணுறது நல்ல விஷயம். அது சில நேரங்களில் அதுக்கு பதில் கிடைக்காது, சில நேரங்களில் தான் அதுக்கு பதில் கிடைக்கும். சில நேரங்களில் கர்த்தர் அமைதியாக இருப்பார். ஆனாலும் நாம் பலிபீடத்தில் அவரிடத்தில் இந்த உடன்படிக்கையிலே நாம் சரண்டர் ஆகும்போது, இந்த ஆபிரகாமை போல ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து தேவன் என்ன பண்ணானா சொல்லுங்கள்? வணங்கினான். பார்த்தீங்களா? இந்த 99 வயதில் அவன் முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டான், வணங்கினான் என்று சொன்னான். அதுக்கு தான் தேவன் ஒரு புதிய பிளஸ்ஸிங்கை வைத்திருக்கிறார். இன்றைக்கு எல்லாருக்கும் வாழ்க்கையில் வருத்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வருத்தம் இல்லாத இல்லை நம்முடைய வாழ்க்கையில். நடைமுறையை நான் பேசுகிறேன். வருத்தம் இல்லாத ஏதாவது ஒரு வருத்தம், பிள்ளைகள் மூலமாகவோ, பொருளாதாரத்தின் மூலமாகவோ, இல்லை சரீரத்தின் மூலமாகவோ நம்ம சில வருத்தங்களை கண்டு வருத்தத்தோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு ஃப்ரீனஸ் இல்லை, ஒரு ஃப்ரீடமான வாழ்க்கை இல்லை. அதாவது சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஜானு யாருன்னா முழம் சிறக்குது போல் பல நன்மைகள் வந்தாலும் பல தீமையான காரியங்கள் நேரிடும் போது அது மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த நாளில் தேவன் நமக்கு இந்த நேரத்தில் சொல்கிற அந்த உடன்படிக்கை, இந்த பலிபீடத்தை குறித்து பேசணும் என்று நான் எண்ணினேன். பலிபீடத்தை குறித்து அவ்வளோ
சீக்கிரமாய் பேசி முடிக்க முடியாது. இன்றைக்கி பந்தி இருக்கிறதுனால நான் பலிபீடத்தை குறித்து பாரப்பட்டேன். பலிபீடத்தை குறித்து எனக்கு தெரிஞ்சதை அல்ல, தேவன் எனக்கு தெரியப்படுத்தினதை உங்களுக்கு நான் உங்கள் மத்தியில் வைக்க வேண்டும் என்று பலிபீடத்தை குறித்து பேசணும் என்று எண்ணினேன். என்ன பலிபீடம்னு சொன்னால் புதிய ஏற்பாட்டின் பலிபீடம் அல்ல. இந்த புதிய ஏற்பாட்டின் பலிபீடத்தில் நிறைய என்ன இருக்குது, நிறைய அசட்டை இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் பலிபீடத்தில் தேவ பயம் இருக்கிறது. அதை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி நான் பாரப்பட்டேன். ஆனாலும் இன்றைக்கு கர்த்தர் அதை வாய்க்க செய்யலை. வருகிற நாட்களில் பேச எனக்கு தேவன் கிருபை தருவாராக. இப்போது நாம் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 2ஆம் வசனத்தை 2 நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உண்மை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். சொல்லுங்கள் அல்லேலூயா. இன்னொரு ஸ்திரியை நான் காமிக்கிறேன், இன்னொரு உத்தமியை. எந்த உத்தமின்னு சொன்னால் கிறிஸ்துவுக்குள்ளே அவர் தேவனை பின்பற்றுகிற உத்தமி. எடுத்து வாசிங்க. ரூத்து 2ஆம் அத்தியாயம் 13ஆம் வசனம் 12லேருந்து வாசிக்க கேட்போம். ரூத்துவின் புஸ்தகம் 2 12 13 வாசிக்க நம்ம கேட்கலாம். எடுத்தவங்க வாசிக்கலாம். ரூத்துவின் புஸ்தகம் ஐயா வாசிக்கிறார் பாருங்க நல்லா. அவர் எடுத்தே வாசிக்கிறாரு. இங்கே ஒரு தேவ பிள்ளைகளை, இங்கே ஒரு பிரஸ்டியை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பலிபீடத்தினுடைய காரியத்தை பார்த்தோம். தேவனுக்கு முன்னே ஆபிரகாம் சிறந்த ஒரு மனுஷன். ஆபிரகாம் பணிந்ததை பார்க்குறோம். முகங்கப்புற விழுந்ததை பார்க்குறோம். விழுந்ததுனால அவனுக்கு ஒரு புதிய பிளஸ்ஸிங்கை கர்த்தர் கட்டளை எடுக்கிறதை பார்க்குறோம். இங்கே முடித்த வாழ்க்கை, இந்த 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த ரூத்துவின் வாழ்க்கை முடிந்த வாழ்க்கை. அதில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 வாசித்தால் தான் இதுக்கு இந்த வசனத்துக்கு மெருகேற்றப்படும். நீங்களே வாசிங்க. ரூத்துவின் புஸ்தகம் 1ஆம் அத்தியாயம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களை முத்தமிட்டால் இங்கே நமக்கு நல்லா தெரியும் இந்த சம்பவம். இந்த இடத்துல இந்த நகோமி இந்த 2 மருமக்களையும் அனுப்புகிற காரியத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கீழே வரும்போது தம்பி கீழே வாசிங்க, 12 வாசிங்க. என் மக்களே திரும்பி போங்கள். அதுக்கு தான் நான் சொன்னேன், அவள் உத்தமத்தை தேவன் பார்த்தார், அவள் பின்பற்றுகிறதை கர்த்தர் பார்த்தார். இது எல்லாம் விசுவாசத்துக்கு விரோதமான காரியம். இன்னும் கொஞ்சம் தள்ளி வாசிக்கும் போது, அப்பொழுது தம்பி கூட போனால் அல்லேலூயா. பாருங்க, இந்த அழகாக இந்த வசனம் சொல்லுகிறது. என்ன பண்ண, அவள் முத்தமிட்டு இவள் என்ன சொன்னாலோ அதே மாதிரி அவள் சேமாய் முத்தமிட்டு அவள் போனாள். ஆனால் ரூத்தோ அவளை பற்றி கொண்டா. யாரை பற்றி கொண்டா? யார்? நகோமியை பற்றி கொண்டா. கடைசியில் தான் அது பிரிக்கப்படும் போது அந்த உன்னதமான காரியம், கர்த்தரை பற்றி கொண்டா, போவாசை பற்றி கொண்டா. தேவ பிள்ளைகளை, இதிலேருந்து நிறைய வெளிச்சம், நிறைய மிஷன்
நிறைய வெளிப்பாடு வரலாம். இன்னொரு பகுதி அதே கீழே வாசிங்க. அதற்கு ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ போதுங்க. இதாங்க ஒரு பிரதிஷ்டை. இதுதாங்க ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை. வாழ்வாதாரம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கட்டமைப்பே இல்லைன்னா கூட பரவாயில்ல, வனாந்தரமான சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த ரூத்து ஒரு புறஜாதி. இந்த ரூத்து ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு விழுந்தவள் அல்ல, ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போனவ. கர்த்தருடைய கரம் நகோமி குடும்பத்துக்கு எதிராக இருந்தது. அவளுக்குள்ள என்ன வருது? கர்த்தரை குறித்து எந்த காரியமும் வரல. ஆனால் இந்த புறஜாதியான ரூத்து, இன்றைக்கி நாமும் புறஜாதிகளாக இருந்தோம். கர்த்தர் நம்மை தேடி வந்தார். தேடி வந்து ரட்சித்து இன்றைக்கு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். இவளுக்குள்ளே என்ன வாழ்க்கை, என்ன ஒரு எவிடன்ஸ் பாருங்கள், என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் ரிவைண்ட் பண்ணுங்கள் அதே இடத்த. நான் உன்னை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போகிறதை குறித்து பேச வேண்டாம். நல்லா கவனிங்க, எந்த இடம் தெரியாது. நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நானும் தங்குவேன். அல்லேலூயா. உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். எங்கே முடிக்கிறா பார்த்தீங்களா? தேவனுடைய பிள்ளைகள் நிறைய சொல்லலாம், நீங்களும் கேட்கலாம், தவறு கிடையாது. அப்போ இப்படியாப்பட்ட வாழ்க்கையில் தான், என் வாழ்க்கையில் எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. பேசி கொண்டு இருக்கிற என் வாழ்க்கையில் நிறைய முகாந்திரம் இருக்குது, நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது, நிறைய என்னை சுற்றி ஆட்கள் இருக்கிறாங்க. கேட்குற உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய டெஸ்ட் பண்ணி இருக்குது, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. நம்ம அனாந்தரமாக இல்லை. ஆனால் அந்த ரூத்துவின் வாழ்க்கையில் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லை. ஆனாலும் அவள் தேவனை பின்பற்றுகிறதை அவள் முக்கியப்படுத்தி பேசுகிறாள். அதனால தான் சொல்கிறேன், அந்த வசனம் ஏற்கனவே வாசித்த வசனம் என்ன சொல்லுது? 12, உன் செய்கைக்கு தக்க பலனை இதை போவாஸ் கண்டான். போவாஸ் ஆகிய இயேசு கண்டார். உன் செய்கைக்கேற்ற பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. தேவ பிள்ளைகளே, அப்போ தேவனுக்குள்ளே இருக்கிற நாம், தேவனுக்குள்ளே வாழ்கிற நாம், தேவனை பின்பற்றுகிற நாம், தேவனுடைய அடிச்சொல்லுகளெல்லாம் கை கொள்ளுகிற நாம், நிறைவான பலனுக்குள்ளே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நிறைவான பலன் நமக்காக இருக்கிறது. ஆனாலும் நாம் அதை சில நேரங்களிலே, இந்த ஆபிரகாம் அதுக்கு தான் காமித்தேன். இந்த ஆபிரகாம் அநேக ஆசீர்வாதங்களையும் அநேக வழி நடத்துதலையும் இழந்து போனார். ஆனாலும் கர்த்தர் விடலை. மறுபடியும் தரிசனமாகி ஆபிரகாமுக்கு தோன்றி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்னே நீ எப்படி நடந்துக்க, உண்மை உள்ளவனாய் நடந்து கொள்ளு, எனக்குள்ள தேவ பயத்தோடு நடந்து கொள்ளு, எனக்குரிய பயத்தோடு நடந்து கொள்ளு என்று சொல்லி அந்த ஆபிரகாமை மறுபடியும் கர்த்தர் டாப் லெவலில் தூக்கி கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பிளான் ஒன்றும் இல்லை. பலிபீடத்தில் நம்மை அர்ப்பணிக்கும்போது, நாம் ஒரு பொருத்தனையோடு ஒரு பிரஷ்டியோடு நாம் வாழும்போது கர்த்தருக்குள்ளே நிச்சயமாய் நாம் தோற்று போகிறவர்கள் அல்ல. நாம் அசாதாரணமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாய் மாறுகிறோம். பிறகு நமக்கு நன்மைகள் என்றது ஒரு வழி அல்ல, எல்லா வழியிலையும் நன்மைகளை தேவன் அருள வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்போ தேவனுடைய பிள்ளைகளை ஒரே ஒரு எவிடன்ஸ் நான் காமித்து நான் முடிக்கிறேன். என்னாகம புஸ்தகம் 17ஆம் அத்தியாயம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம் கொஞ்சம் வேகமாக. என்னாகமம் 17:2 வாசிக்கலாம். அங்கே ஒரு மனுஷனை உங்களுக்கு காமித்து நான் முடிக்கிறேன். என்னாகமம் 17:2 வாசிக்கலாம். பேசி இங்கே ஒரு காரியம் நடக்குது தேவனுடைய பிள்ளைகளை. முழுமையாய் பேசவோ நீங்கள் கேட்கவோ உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் சடனாக ஞாபகப்படுத்திட்டு நான் கடந்து ஓடுகிறேன். வாசிக்கலாம். இங்கே இஸ்ரவேலுடைய கோத்திரத்துக்குள்ள கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறாரு. என்ன காரியம்? ஃபஸ்ட்டு பலிபீடத்தை பார்த்தோம். இங்கே என்ன ஒரு புது உடன்படிக்கையை பார்த்தோம். அதுக்கு பிறகு ரூத்துவின் அர்ப்பணிப்பை பார்த்தோம்.
இன்றைக்கி பாருங்கள், ஒப்பு கொடுத்தேன் அர்ப்பணிச்சேன்னு சொல்லி பின்வாங்குறவர்களை இன்றைக்கி நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமே, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அர்ப்பணிப்பு, அப்புறம் ஒப்பு கொடுத்துதல், இவங்களாம் இன்றைக்கி பல ஆப்ஷன்னால், பல சோதனையினால் நம்ம பின்வாங்கி போகிறவர்கள், சைலண்ட்டாக மாறிடுறவங்க. அப்புறம் நம்ம அவங்க எடுத்த அந்த நோக்கத்தின் மேலே ஆசை இல்லாதவங்களாக விட்டு போனாங்க, பின்வாங்கி போனாங்க. சரி, போகட்டும். இங்கே இஸ்ரவேலுக்குள்ள தேவன் ஒரு துளிப்பை பார்க்கிறார். தொடர்ந்து வாசிக்கும்போது ம் 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 ஆ ஆ அல்லேலூயா. அங்கே பாருங்கள், மறுபடியும் தம்பி கொஞ்சம் மேலே போய் ரிவன் பண்ணும்போது அதுலேயே மேலே வாசிங்க. ம் ஆ ஆ ஆ போதும். நான் தெரிந்து கொள்ளப்படுகிற உன்னுடைய கோல் துளிக்கும். இப்போ 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ம் அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை தொடர்ந்து வாசிக்கலாம். ம் 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 2வதும் ஃபஸ்ட்டு சாட்சியின் பெட்டிக்கு முன்ன கோல். எந்த கோல்? தெரிந்து கொண்டப்பட்ட கோல். அந்த கோல் வை. மறுபடியுமாய் செலெக்ஷன் ஆகிட்ட பேர், துளுத்த பேர் மறுபடியும் சாட்சியின் பெட்டி பலிபிடத்துக்கு முன்பதாக அந்த கோல் போய் நின்று கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தேவன் கடைசி வசனத்தை வாசித்துருங்க. ம் அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அந்த 8ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறது? ஆரோன் கோல் துளித்திருந்தது, அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமும் பழத்தை கொடுத்தது. அல்லேலூயா. இதான் ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை. இதான் ஒரு விட்டு கொடுத்துதல் வாழ்க்கை. விட்டு கொடுத்துன்னா மனுஷ இடத்துல இல்லை, நம்முடைய ரிலேஷன் இடத்துல இல்லை, கர்த்தர் இடத்துல யோசிக்காமல். இதான் பலிபீடத்தின் வாழ்க்கை. இதான் ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை. இந்த ரூத்து அப்படி தான். ஒரு அடையாளமும் இல்லை, ஒரு காரியமும் இல்லை, ஆனாலும் பின்பற்ற வேண்டும் தேவனை, இஸ்ரவேல் தேவனை நான் வழிபட வேண்டும் என்று சொல்லி அவளுடைய நிலையை பார்க்காம, அவளுடைய சூழ்நிலையை பார்க்காம, அவளுக்கு வந்த வார்த்தையை அவள் ஏற்றுக்கொள்ளாமல் பின்பற்றினாள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்த்தோம். முன்னம் இருந்ததை விட இப்போ ஒரு புதிய பிளஸ்ஸிங்கினால் பேர் மாற்றம், பேர் பிரஸ்தாபம், இன்னும் மேன்மை, மேன்மையின் மேல் மேன்மை, விசாலத்தின் மேல் விசாலம் தேவன் கட்டளையிட்டார். இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் அந்த புதிய பிளஸ்ஸிங், புதிய உடன்படிக்கையை குறிக்கிறது. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை, இதுக்கு ஏற்ற வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58:8 வாசித்து நாம் இந்த செய்தியை நிறைவு செய்வோம். என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது ஏசாயா எழும்பி துளித்து அல்லேலூயா. மறுபடியும் ரிவைண்ட் பண்ணுங்க. எப்பொழுது நாம் இந்த அர்ப்பணிப்போடு, இந்த பணிவோடு, தேவ பயத்தோடு, பக்தியோடு, இன்றைக்கி இருக்கிற இந்த அம்மா நான் வரும்போது ஒரு ஜெபம் பண்ணாங்க. இன்றைக்கி இருக்கிற உபதேசம் இல்லை, எனக்கு அது அப்படியே நின்றுது அந்த இடத்துல. இன்றைக்கி மெச்சிக்கிற உபதேசம் அல்ல, இன்றைக்கி கொடுக்குற தீர்க்க தரிசனம் அல்ல, எல்லாம் பொய்யானது.
எல்லாம் மாயானது. அப்போ தேவனிடத்திலேருந்து புறப்படுகிறது தான் நமக்கு மேன்மையை கொண்டு வரும். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் நம்ம என்ன பண்ணோம், மேலே ஆக்கும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ இங்கே சொல்லப்படுகிறது, அப்பொழுது எலும்பி தொழுத்து கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னாலே காக்கும். தேவ பிள்ளைகளே, அப்படியாய் நாம் இந்த தியானிச்ச கேட்ட அந்த சத்தியத்தின்படியே கர்த்தர் நம்மை நடத்தும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.